இப்போ ஹீரோஸ்லாம் வில்லன் ஆகிற ஸ்டைல் இப்போ அரவிந்த் சாமி வில்லன் ஆகிட்டாப்புல. அப்புறம் ஹீரோயின் நல்லா அழகாக இருக்காங்க. நிறைய பேர் இதுவே தமிழான்னு கேட்குறாங்க, அந்தளவுக்கு டைட்டில் யாரும் தீயவன் அப்படின்னு. ராஜு பண்ணியிருக்காரு, நான் தனியாக அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். கொல்லம் தெருவில் ஊசி விற்க முடியுமான்னு சொல்லுவாங்க. அச்சு கொல்லம் தெருவில் ஊசி வித்துட்டார். Varsha is going to be definitely another Trisha. பிரபுதேவா சார் நானும் வானத்தை போல் நடித்தோம். அவர் அப்போ அடிக்கடி சொல்லுவார், ரமேஷ் கண்ணா அந்த படம் பார்த்தேன், அந்த படம் 100 days ஓடிச்சாங்க. ஆமாம் சார்னு, நீ நடிக்காமல் இருந்தால் 170 days ஓடிச்சிருவார். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது தான் நம்ம இந்த மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, ஒர்க் பண்ணவங்களெல்லாம் நல்லா பார்க்க முடியுது. அதே மாதிரி யானும் தீயவன் ட்ரெய்லரு சாங் பார்த்தேன், சாங்ஸ் நல்லா இருக்கு. அச்சு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவரை. பெஸ்ட் ஆஃப் லக் டு அச்சு அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அஸ்வின். ஃபஸ்ட்டு முதல் படம் பண்ணியிருக்காரு, இனிமேல் 2வது படம் 3வது 4வதெல்லாம் வெளி ப்ரொடியூசர்கிட்ட பண்ணணும், அந்த மாதிரி பெரிய ஆளாகணும். அந்த அப்புறம் ஹீரோயின் நல்லா அழகாக இருக்காங்க. அண்ட் ராஜு பண்ணியிருக்காரு, நான் தனியாக அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு த டீம் அண்ட் எவ்ரி ஒன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வர்ஷா, உங்களுக்கு தெரியலண்ணா. ஸோ யானும் தீயவன் ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம டைரக்டர் பிரசாந்த் சரோட கனவாக இருந்தது. ஆனால் போக போக இது இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டோட அண்ட் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட கனவாக மாறி இருக்கு. ஸோ தட் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிரசாந்த் சருக்கு. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ப்ரொடியூசர்ஸ் ஜெரோம் சார் அண்ட் Pepita and Sophia auntie, thank you so much for getting us all together. And Ashwin, சும்மா வந்து ஏதோ படம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிடலாம் அப்படியே அந்த மைண்ட் செட்டில் வராமல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஒர்க் பண்ணணும், ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு வந்திருக்கா. ஸோ அந்த மைண்ட் செட்டில் வந்திருக்கா. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் சாங்ஸ் பிடிச்சிருக்கும் அண்ட் விஷுவல்ஸ் பிடிச்சிருக்குது. So Achu has done an amazing job. So thanks to you. And in the song the playlist most played song. So thank you so much. And Prasanna sir and everybody associated with this movie. Thank you so much in the journey ஒரு பார்ட்டா இருந்ததுக்கு. And yeah, thank you. இந்த யானும் தீவன் என்ற திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் சந்திக்க சந்தோஷப்படுறேன். டைட்டில் ரொம்ப அற்புதமாக, தமிழ் டைட்டில் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காரு. டைட்டிலுக்காக நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம். அது சிவா சார் வந்து மனம் கூர்ந்து ஆன்லைனில் பண்ணலன்னு தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அற்புதமான டைட்டில், தமிழ் டைட்டில். நிறைய பேர் இதுவே தமிழான்னு கேட்குறாங்க, அந்தளவுக்கு டைட்டில் யானும் தீயவன் அப்படின்னு. நல்ல ஒரு தலைப்பு. ஜெயராம் புஷ்பராஜ் சார் பற்றி சொன்னோம். அவர் வந்து பிரபலமான ஒரு வக்கீல், அவரே ஒரு மியூசிக் டைரக்டரு. அவர் இன்னொருத்தரை வச்சு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கார், அச்சு வச்சு. அது ஆச்சரியம் இல்லையா? அவர்கிட்ட ஓகே. அதாவது கொல்லம் தெருவில் ஊசி விற்க முடியுமான்னு சொல்லுவாங்க. அச்சு கொல்லம் தெருவில் ஊசி வித்துட்டார். அவர்கிட்ட பாட்டு ஓகே பண்ண சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட நம்ம டைரக்ட் பண்ணிடலாம், இன்னொருத்தர் டைரக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி நல்லா அற்புதமாக படம். கௌரவம் இருக்க ஆர்யா சார் கூட நான் வட்டாரம் பண்ணியிருக்கேன். ராஜசுந்தர் சார் கூட நான் வந்து ஐ லவ் யூடா பண்ணியிருக்கேன். அவர் ஹீரோவை பண்ணார், இப்போ வில்லன் ஆகிட்டார். இப்போ ஹீரோஸ்லாம் வில்லன் ஆகிற ஸ்டைல் இப்போ அரவிந்த் சாமி வில்லன் ஆகிட்டாப்புல. அது மாதிரி ஹீரோ இப்போ வந்து வில்லன் ஆகிறாரு. ஏன்னா அது ஒரு ட்ரெண்டு புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம புதுமுகம் நடிகர் அவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. அவர் பார்த்த ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. ரொம்ப அந்த டான்ஸ் ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு ஆடி காட்டுறாரு. ஆச்சரியமாகிடுச்சு, பரவாயில்ல பிரபுதேவ மாதம் மாதிரி ஆடுறாரு அப்படின்னு அவரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகிட்டார். உண்மையிலே டான்ஸ் எல்லாம் மற்றனாலாம் கட்சாட் எடுத்துடலாம், தனியாக ஒரு ஷாட் ஃபுல்லாக ஆடினார். அதனால் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, உழைச்சிருக்காரு. நம்பிக்கை அந்த உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதை சொல்லி ஓகே ஆகி அது படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு டைரக்டர் கஷ்டம்னு தான் தெரியும். அது எப்படியோ ஒரு கதையை சொல்லி ஜெயிச்சிருக்கிறார் திரு பிரசாந்த் ஜி சேகர் அவர். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாபு கணேஷ் அவர்களும் அந்த புதுமுக நடிகை நல்லா இருந்தாங்க. சிரிக்கும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் புன்னகை சிக்கையாக அந்த சிரிப்பு அழகாக இருந்துச்சு. அதனால் அவர்களுக்கு என்ன வாழ்த்துக்கள், கௌரவம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, பிரபுதேவா சார் நானும் வானத்தை போல் நடித்தோம். அவர் அப்போ அடிக்கடி சொல்லுவார், ரமேஷ் கண்ணா அந்த படம் பார்த்தேன், அந்த படம் 100 days ஓடிச்சாங்க. ஆமாம் சார்னு, நீ நடிக்காமல் இருந்தால் 170 days ஓடிச்சிருவார். நீ நடித்தா 100 நாள், நீ நடிக்கலாம் 175 நாள் ஓடிடுவார்.
இந்த படத்தில் நான் நடிக்கலை, அதனால் 170 நாள் இந்த படம் ஓடும். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு கலைஞருக்கும் ப்ரெஸ் இஸ் த கிரேட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லுவேன். நைஸ் டு see you all. அண்ட் நான் இங்கே ஆக்சுவலி வந்திருக்கிறது வர்ஷாக்காக ஓடி பிடிச்சி வந்திருக்கேன். லேட்டாக வந்திருக்கேன், ட்ரெய்லர் மிஸ் பண்ணிட்டேன். எவ்ரிதிங் ஐ மிஸ்ட், பட் டெஃபினெட்லி படத்தை பார்க்க மிஸ் பண்ண மாட்டேன். வர்ஷா இஸ் மை ஃபேவரட். நானும் வர்ஷாவும் சீமானன் சீமாட்டின்ற படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். படம் முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும் ஷி இஸ் கோயிங் டு ப்ரூவ் டெஃபினெட்லி அண்ட் கோ டு பிளேசஸ். வர்ஷா இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி another ட்ரிஷா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷி இஸ் வெரி ப்ராமிசிங் அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஃபோட்டோஸ் நான் பார்த்துருக்கேன். ஷி யூஸ் டு ஷோ மீ த பிக்சர்ஸ். டெஃபினெட்லி இவங்க 2 பேருமே வெரி பிக் கிஃப்ட் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் என்ன சொல்கிறது, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஐ திங்க் ஐ வில் see it once again ப்ளே பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், பட் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் நிக்கில் வெளில போயிட்டார். டெஃபினட்டாக அவர் படம் டைரக்ட் பண்ணுவார் ஒரு நாளைக்கு, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நிக்கில் மஸ்ட் நோட் திஸ் டவுன் அண்ட் ப்ளீஸ் டெல் him when he comes inside. Thank you very much and wish the whole team the very best. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். Thank you very much for the opportunity. Thank you. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஷோ மீ த காயின்ஸ். யாருக்கு ஒன்றும் புரியலன்னா இவர் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது, சில்லற காசு கேட்குறாரு அப்படின்னு. ஸோ ரியல் ஹீரோஸ்னால் இப்போ ஆர்யா மாதிரி கொஞ்சம் பேர் தான் வந்து ஃபிட்னஸ், அந்த ஃபிட்னஸ்ன்றது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸு. அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார், நான் வாயில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு படம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரிலீஸ் ஆனது வந்து ஜெரோம் சார்னால உள்ளம் கேட்கும் படம் தான். நல்லா கைத்தட்டலாம், கைத்தட்டினா ஹார்ட் அட்டாக் வராது. நிக்கில் சாருக்கு இப்போ ஒரு வேண்டுகோள் வந்து எல்லா நெட்லேயும் கூட வந்து இந்த சாங்ஸை வந்து பாப்புலர் பண்ணலாம். இப்போ டைரெக்டாக ரீச் பண்ணுற அளவுக்கு. படம் பேர் தான் யானும் தீயவன். என் நண்பன் மிக மிக நல்லவன். ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் சொன்னாங்க வந்து அவர் வந்து 22 கொலை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு கூட அடிக்க மாட்டார்.